அண்ணன் ஸ்கூல் போயிட்டு வர்றேன், நல்லா படுத்து தூங்கு அப்படிங்கிறான், முத்தம் கொடுக்குறான். முடியலன்னு வச்சுங்க, வயசாச்சு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அது என்னமோ தெரியலங்க, நாங்களும் மேலே தான் பார்க்குறோம். அது என்னமோ சின்ன பிள்ளையாட்டம் ஆசையா இருக்குங்க பார்க்கணும். போட்ட குழந்தை ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாங்க நாலு. உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படின்னு சாத்தியமே இல்லை. சொட்டு மருந்து போட்டு வாங்க இல்லை எப்படிங்க பாப்பாவுக்கு வந்து சொட்டு மருந்து போடுறாங்க, போலியோ சொட்டு மருந்து. அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 10-10:30 மேலே ஆகிடுச்சு. ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா வந்து இப்போ இதுக்கு மேலே ஆரம்பிச்சு எப்போ முடிக்க போகிறோன்னு தெரில. ஆமாம் போகலாமா? இது சொட்டு மருந்து போட்டு வந்தாச்சுங்க. மேடமை பார்த்துட்டு வந்தாங்க, பிள்ளை வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா. மணி இப்போயே 11 ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எப்பவும் போல தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சா தான் ரிலாக்ஸ் ஆகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன், நைட்டு படுத்து தூங்க முடியல, எங்கெல்லாம் இடம் பத்தல. அதனால தான் எல்லாத்தையும் பொறுக்கி இங்கே போட்டு வச்சுருக்குறோம். அது ரூம் அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணால் தான் சரி வரும். திருச்சிங்க சளிச்சு வச்ச மண்ணெல்லாம், அதனால திரும்ப சலிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை மறுநாள் தான், ஏன்னா நேற்று நான் ரொம்ப லேட்டாக இருந்து படுத்துட்டேன். 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட 3ஆவது நாளாமா? 3ஆவது நாள் வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி வானத்தில் என்ன ஃப்ளைட்டு போதா ஜெட்டு போதாங்கிறத பார்க்குறதா இவங்க வேலை. நான் அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கே வந்து வீடியோ சீக்கிரமாக ரெடி பண்ணி போட சொன்னாங்க. பெரிய வீடியோ போடுங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறத அப்படியே இந்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தாங்க பாட்டியே இன்னைக்கு மண்ணு சொல்லி நாள் வீடியோ எடுக்கல. ஏன்னா திரும்ப அதேவா போட முடியும் அப்படின்னு காலையில இருந்து மேல ஒரு என்னமோ போதுங்க. ஆனா சவுண்ட் பக்கத்துலயே கேக்குது. ஆனா நானும் மேல பாக்குறேன், ஒண்ணுத்தையும் காணோம். ஜெட்டு போயிட்டு இருக்குங்க. அதையே எடுத்து போட முடியாது, நேத்து எடுக்கல. சரி இன்னைக்கு எடுக்கலாமே, ஒண்ணு விட்டு ஒரு நாள் எங்க பாட்டி வந்தாங்களா, அவங்களுக்கு வந்து மண்ணு தெளிக்கிற வேலையை விட்டுட்டு நான் பாப்பாவை பாத்துக்கிறேன், சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டு இவருக்கு இனிமேதான் வேலை. மொத்தம் 3 சைடு பூசியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை மட்டும் பூசிட்டா அதுக்கப்புறம் கல்லு வாங்கி. அப்புறம் வந்து லைட் கலர், லைட் கிரீம் கலர், லைட் ஒயிட் அடிக்க சொன்னீங்க. கண்டிப்பா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே கலர் நான் அடிக்கிறேன். நீங்க சொன்ன கலர் அடிச்சாதான் நல்லாவே இருக்கும். ஆமா சரி வாங்க என்னென்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். குடித்தாங்க ஹாய் சொல்லுமா. ஓட்ட பனியன் போட்டுக்கிறாங்க மேடம். காலையிலே உங்களுக்கு இருங்க வரேன். இது பாருங்க, திராட்சை வாயில வச்சங்க. அந்த சரி ஓபன் பண்ணி பாக்கலாம்னு விதைய பாக்குறேன், விதைய காணுங்க. வாய் உள்ள எடுத்துக்கிட்டா பாக்குறா கொடுங்க. வாய் உள்ள கைய விட்டு பார்த்தா 2 விதை இருக்கு. பாரு அவள இதேதான் பாப்பா. பாருங்க எப்படி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, டைம் அவுட். இது மாதிரி சாப்பிட மாட்டா. சாப்பிடுவா பாருங்க, நம்ம நேற்று பண்ணதெல்லாம் இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு போச்சு. இந்த சைடு ஃபுல்லா ஓட்ட பெருசு பெருசா இருந்தனால நேற்று அடைச்சிட்டு நான் தூங்கிட்டேன். நேற்று ரெடி பண்ணல. அப்புறம் பக்கத்துல முருங்கைக்கீரை கொடுத்தாங்க ஃப்ரெண்டு சிவாவுக்கு. காலையில லெமன் சாதம். நேற்று பாத்தீங்களா நியூஸ்ல, நம்ம கடலூர் பக்கத்துல ஒரு போலீஸ் சொட்டு மருந்து போட்ட குழந்தை ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாங்க நாலு. உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படின்னு சாத்தியமே இல்லை. சொட்டு மருந்து போட்டு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா அது போலியோ சொட்டு மருந்து போட்டால் ரொம்ப நல்லது. போலியோ மருந்து இதை வராது. நானும் நேற்று பாப்பாவுக்கு போட்டு சிவாவுக்கும் போட்டேன். இன்னும் ஒரு சில குழந்தைங்க ஆமாடுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் என்ன எதனாலும் சொல்லுவாங்க போல. ஆமாங்க ஒரே பையனாட்டுக்கு. எனக்கே இதெல்லாம் போடும்போது நான் 1008 டைம் வரல. இப்ப வரல. நான் வந்து மாசம் 9 மாசம் 8 மாசம் ஆகும். ஸ்டார்டிங்ல இருந்தே போடலாமா இல்ல 1 வயசு 2 வயசுக்கு தான் போடணுமா அப்படின்னு அத்தனை டைம் கேட்டேன். இவரு திட்டி கூட்டு போனாரு. போலியோ எல்லாம் கண்டிப்பா போடணுங்க. அந்த போலியோ எல்லாம் வந்துச்சுன்னா நடக்க முடியாது. நம்ம நாட்டுல அதிகமா இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் சேஃப்டியா இருக்க வேண்டியது முக்கியம். கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தர்றதுன்னு அலட்சியப்படுத்தாம அதெல்லாம் போட்டுக்கணும். இவளுக்கு வேற வேலை பழப்புல போடுறதுங்க. மேல ஒரு ஜெட்டு ரொம்ப நேரமா சுத்துது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல. நாங்களும் மேலே தான் பாக்குறோம். சின்ன பிள்ளையாட்டம் ஆசையா இருக்குங்க பாக்கணும் அப்படின்னு. ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிக்குது. பாத்திரம் போது பாருங்க. இவ்வளவு நேரம் வர்றதுக்கு ஜாலியா சுத்தி 1/2 மணி நேரமா சவுண்ட் கேக்குது. எவனா பணக்காரனா இருப்பான் போலுக்கு. போ ஜாலியா ஓட்டி பழங்க. அம்மா ஜெட்டுனா ஒருத்தவங்க தான் போட முடியுமா, போக முடியுமா? ஒண்ணு மிலிட்டரி வச்சிருக்கணும், இல்லைன்னா பிரைவேட் ஜெட் யாராவது ஓட்டி ட்ரைனிங் எடுக்கணும். அழகா இருக்குல்ல, நம்மலாம் அங்க போகவே முடியாது. போனாலும் நான் போக மாட்டேன், எனக்கு உயிர் பயம் போ. ஆனா சின்ன வயசுல இருந்து 2ஆ 1ஆகுமா 1 இன்னும் சத்தம் பின்னாடி கேக்குது. அவ்வளவுதாங்க ஃபைனலா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேலை முடியலன்னு அடிச்சு போச்சுங்க. வயசாச்சு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அது என்னமோ தெரியலங்க, சின்ன பிள்ளையாட்டம் ரொம்ப ஆர்வமா இருக்குது. நானே எதாவது ட்ரீட்மெண்ட் பண்றேன். இந்த முடி நிறைய ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல, விட்டுட்டேன். என்ன பண்ண போறேன்னு விட்டேன். ஆமா முன்னெல்லாம் 1-2 தான் இருந்தது, இப்ப ஏகப்பட்டது. விடுங்க, அஜித் மாதிரி பெப்பர் சால்ட்டா இருந்துட்டு போவோம். என்னப்பா முடி நரைச்சா என்ன என்று இளமே தானே. டிஃபன்லாம் முடிஞ்சிச்சுங்க. காலையில சாப்பிட்டேன். மேடம் சாப்பிட்ருக்காங்க லெமன் சாதம். வானலில் போட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் ஃபுல்லாக கட்டி வருது. சிமெண்ட்ல மேலே இந்த மாதிரி தான் ஆகும் எனக்கு. பாட்டி வந்து வந்தாங்க இன்னைக்கு, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. என்னோட சுமையை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க இன்னைக்கு பாட்டி.
நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இந்த பாருங்க பூசியாச்சு. இனிமே ஸ்லாப் ஓகே இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகுங்க. பூசியாச்சு, வெள்ளை அடிக்கணும் அவ்வளோதான். ஆமா பெயிண்ட் அடிக்கணும். ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இடைஞ்சலா கிடக்குதா. இதெல்லாம் எங்க வைக்கிறதுனே தெரியாம இப்ப இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு காலையில தண்ணி வரும்போது ஓசால நல்லா அடிச்சு விடணுங்க. அதான் கழுவி விடணும், அதை தான் சொல்றேன். எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. ஃபுல்லாக இப்போ தான் உள்ளலாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். நானும் பாப்பா எல்லாம் உட்காந்துருக்கேன். இவன் ஸ்கூல் விட்டு வந்துட்டான். இவன் அங்கே தோட்டத்தில் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சு இதுக்கு மேலே தான் ஃப்ரெஷ்ஷாக போகணும். மேலெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சிவன்யா அங்கே பாருமா, நீ எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் என் பக்கம் தாங்க வராதனாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஹாய்ங்கய்யா. இல்லை இன்னும் முடியலங்கிறேன். ஆமா முடியல. மட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூம் இவ்வளவுதான் ஃபினிஷா ரெடி பண்ணாலும் இந்த சைடு லைட்டா சாரல் வரும். இந்த தண்ணி ஃபுல்லா அந்தாண்ட வந்துருக்கு. ஆமா ஒரு ரூமாவது நல்லா இருக்கட்டுமே தான் இந்த இடத்த ஒரு கட்டையை கட்டிட்டேன். இதுக்கு மேல அந்த தண்ணி இந்தாண்ட வருது. அதெல்லாம் பள்ளமா இருக்குன்னா தண்ணி அந்தாண்ட வந்துருக்கு. அதுதான் இப்போ கட்டி எப்படிதான் நேரமா முடிஞ்சிட்டு தான் மாதிரி இருந்தது வேலை. கடைசியில இன்னும் முடியலங்க. மணி 8 ஆயிடுச்சு. எல்லாரும் பயப்படுவாங்க சில்லறை வேலை கை. அது காரணமே இதுதான். உடனே முடிகிற மாதிரி இருந்தது. சீக்கிரமா முடியாது. பாப்பாவுக்கு வேற தூக்கங்க. ரொம்ப நேரம் தூங்காம வச்சிருக்கிறோம். அவளை போய் தூங்க வைக்கணும். ஓ இவர் எழுதிட்டு இருக்காரு. ஒரு வழியாக எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சிங்க. காலையில் டீ போட்டுட்ருக்கோம். காலையில் இங்கே வீட்டெல்லாம் கழுவணும். சிவா அப்புறம் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். இவங்க அப்படியே காட்டுற வீட்டுக்குள்ளே போயிருந்தேன். போதே கழுவின்னு சொன்னேன். என் பேச்சு கேட்கலாம். பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இதை போச்சுலாம் துணி போகிற போட்டால் போய்டும். இருந்தாலும் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கணும். நாங்கெல்லாம் தூங்கிட்டோங்க. 11 மணி ஆயிடுச்சு பூசி முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாள். இவரு தான் முடிச்சிருந்தாரு. அப்பவே தண்ணி ஊற்றி சும்மா 11 மணி வரையும் வேலை செஞ்சுட்டு நானே கழுவி விட்டு நானே ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் இல்லை இதுதாங்க வந்து மனசாட்சி இல்லாமல் பேசுறது. காலையில் லேட்டாக தான் வேலை ஆரம்பிச்சேன். 11 to 11 மணி. ஏன்னா நான் தான் மண்ணு ஃபஸ்ட்டு சலிக்கிறேன். சலிச்சு திரும்ப கலவை போட்டு திரும்ப எல்லாத்தையும் அங்கே அள்ளிட்டு வரணும். உள்ளே போட்டால் வீணாக போட்டு தான் வெளில போட்டாங்க. ஒரு கட்டத்து மேலே வெறி ஆயிடுச்சு. சரி உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டு கிண்டி இறங்கி எடுத்துக்கு வேலை செஞ்சுருந்தா லைட்டாக கழுவிட்டு போட்டுக்க வேண்டியதானே. கதை பேசுகிறான். சரி சரி இந்தாங்க. காலைல என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில சோறு இப்பதான் வச்சிருக்கோம். மணி 8 ஆகுது. அதுக்குள்ள ரெடி ஆகணும். சிவா வேற 9:30 கிளம்பும். இன்னும் குளிக்கல. இது கழுவிட மண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனாலே எல்லாம் தொங்கிருக்கு. சுவிட்ச் போடணும். அடுத்து பைப் வாங்கி எலக்ட்ரிக்கல் வேலை வேற பாக்கணுங்க. அது ஒரு 6 நாள். அதிக பேர் அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா கடன் கடன் வாங்கி அந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கடன் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அது கடன் அப்படின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் எங்களுக்கு அந்த ஐடியாலாம் எதா இருந்தாலும் உடனே முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கொஞ்சம் காசு வந்த உடனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே தான் ரெடி பண்றாங்க. ஆளுகள் எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் நம்மளே பண்ண முடிஞ்சதை பண்ணிப்போம். அடுத்து பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. அது பெயிண்ட்லாம் வாங்கி வச்சுட்டா அது ஒரு நாள் அடிக்கலாம். அதான் இது என்ன பண்ணலான் இருக்குன்னா, இது ஒயிட் சிமெண்ட்டை வாங்கி ப்ரஷ்ஷால் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு ஒரு ஓட்டு 2ஆம் கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் மேலே ப்ரைமர் ஏற்றி அதுக்கு மேலே கலர் ஏற்றலான் இருக்கேன். அப்போ தான் லைஃப் வரும். உரியாது, மேலே ஒட்டாது நம்ம செவத்து சாஞ்சாலும். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்காரு தலைவர். அது சரிங்க. ஆனால் அறிவு அதிகம் தான். எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சு. சிவாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாமே எங்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள என் பொண்ணு வேற எந்திரிச்சிருவா இல்லை எந்திரிச்சிட்டா. ஏதாவது ஒன்று செய்யலான்னு ஆரம்பிக்கும் போதே எந்திரிச்சிடாங்க. மோஸ்ட்லி அவளாலே ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுது. எந்திரிச்சிட்டு பார்த்துடா இதை சுற்றி பக்கம் ரெடி பண்ணாங்க. அதெல்லாம் அடிக்கணும். போய் சொன்னால் பைப் வாங்கி வந்து மேலே அடிக்கணும். கலக்கை இப்போ அடித்தாலும் அடிக்காட்டியும் மெயினாக இதெல்லாம் பொங்கலை சரி பண்ணணும். அதுதான் வேலை. என்ன பண்றாங்க? என்னடா அண்ணன் ஸ்கூல் போயிட்டு வர்றேன் நல்லா படுத்து தூங்கு அப்படிங்கிறான். முத்தம் கொடுக்குறான். சரி வாங்க போலாம். அவனை கூப்பிட்டு கிளங்கி வச்சுங்க. அவனை வந்து ஸ்கூல்ல விட்டு வரணும். ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இனிமேல் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். பாய்ங்க. சரிம்மா சரிம்மா.